ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல அதோட எலாஸ்டிக் லிமிட்ட பேஸ் பண்ணி டக்டைல் மெட்டீரியல், பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னு 2 பிரிச்சிருக்காங்க. டக்டைல் மெட்டீரியல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட போஸ்ட் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் 5% மேல இருந்ததுனா, அத டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டில் மெட்டீரியல்னா, அதோட போஸ்ட் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் 5% கம்மியா இருந்ததுனா, அத பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. டக்டைல் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் மைல்டு ஸ்டீலு, காப்பரு. பிரிட்டில் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸும், கிளாஸும். இந்த மைல்டு ஸ்டீல் இருக்கு பார்த்தீங்களா, இது ரப்ப விடவே எலாஸ்டிக் தன்மையோட இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க. சரிங்களா? இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஏதாவது எக்ஸாம்க்கு கேட்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மெட்டீரியல்லயும் நம்ம டென்ஷன் ஃபோர்ஸ் தர போறோம். அதே மாரி கம்ப்ரஷன் பண்ணி பார்க்க போறோம். அப்படி பண்ணும்போது அந்த மெட்டீரியல் என்ன ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டென்ஷன் எடுத்துப்போமே. டென்ஷன் ஃபெயிலியர் எப்படி நடக்கும்? ஃபர்ஸ்ட் டக்டைல் மெட்டீரியல். டக்டைல் மெட்டீரியலோட எலாஸ்டிக் லிமிட் 5% மேல இருக்கும். அப்போ நல்லா எலாஸ்டிக் ஆகும். நம்ம புடிச்சு இழுத்தோம்னா நல்லா எலாஸ்டிக் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். வந்துட்டு இருக்கும்போது ஒரு லிமிட்டுக்கு மேல இந்த ஏரியால அதாவது எந்த இடத்துல டென்ஷன் கிரியேட் ஆகுதோ, அந்த ஏரியால இந்த சைடு நெறைய மெட்டீரியல்ஸ் போயிடும். அதே மாரி இந்த சைடு நெறைய மெட்டீரியல்ஸ் வந்துரும். அப்போ நடுவுல ரொம்ப மெலிசா ஒரு இது மாரி இருக்கும். இத என்ன சொல்வாங்கன்னா, நெக் மூவ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெக் மூவ்மென்ட் பார்த்தீங்கன்னா, டக்டைல் மெட்டீரியல்ல மட்டும் தான் உண்டாகும். பிரிட்டில் மெட்டீரியல்ல உண்டாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சியர் ஃபெயிலியர் உண்டாகுமாங்க. அது மட்டும் இல்லாம கப் கோன் ஃபெயிலியர் உண்டாகுமா. சியர் ஃபெயிலியர பத்தி நம்ம வீடியோல பார்ப்போம். ஃபியூச்சர்ல அத பத்தின கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? அதுக்கு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஃபெ ஃபெயிலியர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 45 டிகிரி இதுல இருக்குமா. இந்த ஃபெயிலியரோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, 45 டிகிரி இதுல இருக்குமா. ஸ்ட்ரெய்ட்டான ஃபெயிலியர் இருக்காதாம். அதாவது இங்க பாருங்களேன், ஃபெயிலியர் ஆகும்போது மெட்டீரியல் இப்படி இதாகுது. சரிங்களா? அப்ப இந்த சரிவு உண்டாகுது. அப்படியே 90 டிகிரில பாதிக்கு பாதியா கட் ஆக கிடையாது. ஸோ இப்படி ஃபெயிலியர் இருக்குமா. இதே பிரிட்டில் மெட்டீரியல்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபெயிலியர் அப்படியே பாதிக்கு பாதியா 2ஆ உடைஞ்ச மாரி ஆயிடுமா. அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால இதாகுதுன்னா, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னால உண்டாகுமா. மேஜரா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா, ஸ்ட்ரெஸஸ் இதாகும், சியர் இதாகும், அதே மாரி டென்சைல் இதாகும், கம்ப்ரஷன் இதாகும். இந்த மாரி இதனால இந்த ஃபெயிலியர் உண்டாகும் அப்படிங்கிறாங்க. கம்ப்ரஷன பத்தி கீழ பார்ப்போம். ஸோ இவங்க என்ன சொல்வாங்க, சியர் இல்லாட்டினா டென்சைல் இந்த 2னாலயும் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சியர் ஃபெயிலியர் இதாகுமா. இங்க உண்டாகக்கூடிய இந்த ஃபெயிலியர் இருக்கு பார்த்தீங்களா, இத கப் கோன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மட்டும் தான் நெக் மூவ்மென்ட் உண்டாகும். இதுதான் அந்த நெக் மூவ்மென்ட். அதாவது கழுத்து மாரி மேலேயும் பெருசாகும், கீழேயும் பெருசாகும். நடுவுல மட்டும் இதாகும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி உண்டாவது இங்க மட்டும் தான் உண்டாகுமா, இங்க உண்டாகாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டென்ஷன் அதாவது நம்ம புடிச்சு இழுக்கும்போது டென்ஷன் கிரியேட் ஆகுதுல்ல, அதனால உண்டாகக்கூடிய ஃபெயிலியர். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், புடிச்சு அழுத்துவோம். கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டக்டைல் மெட்டீரியல்ல 90% அப்படியே ஃபெயிலியர் உண்டாகும். அதாவது இப்படி பிடிச்சு அழுத்துனேன்னா, கரெக்ட்டா அந்த 90% இதாயிடும். ஆனா பிரிட்டில் மெட்டீரியல்ல அப்படி இதாகாது. மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகுறது இதாகும், வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டக்டைல் மெட்டீரியல்ல நான் இப்படி ஃபோர்ஸ் தந்தேன்னா, இப்படி ஃபோர்ஸ் தந்தேன்னு வைங்களேன், ஃபோர்ஸ் இதாகி 90% இப்படி வந்துரும். ஆனா பிரிட்டில் மெட்டீரியல்ல இப்படி வராது. இந்த சைடு போயிட்டு, இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு ஏதாவது ஒரு ஷேப் மாறி ஒரு 45%ல நிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது கம்ப்ரஷன் ஒழுங்கா ஆகாது. இங்க கம்ப்ரஷன் நல்லபடியா ஆகும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. சியர் ஃபெயிலியர் நடக்குமா. 45 டிகிரி ஆங்கிள்ல நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க ஃபெயிலியர் பிளேன் 90 டிகிரில இதாகும். அப்படியே செப்பையாயிடும். இங்க கொஞ்சம் தாழ்வா இதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயினு, கிராஃப். இதுல நம்ம மைல்டு ஸ்டீலுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஹை யீல்டு ஸ்டீலு, ஹை டென்ஷன் ஸ்டீலு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்த் ஹெவியா இருக்கும். அதிகமாவே இருக்கும். எலாங்னேஷன் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா மைல்டு ஸ்டீலுக்கு அந்த எலாங்னேஷன் அதிகமாவே இருக்கும். ஸ்ட்ரென்த் மீடியமா தான் இருக்கும். அது மைல்டு ஸ்டீல் தானே சொல்றோம். இதுக்கு எல்லாத்துக்கும் யங் மாடுலஸ் சேமா தான் இருக்கும். ஏன்னா இதுல அதாவது ஜியோல ஏ வரைக்கும், ஏல பி வரைக்கும் எல்லாமே சேமா தான் இருக்கு. ஸோ யங்ஸ் மாடுலஸும் இதுக்கு சேமா தான் இருக்கும். சரிங்களா? இத எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்டீல்ஸ்க்கு சரிங்களா?
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு. இதில வந்து பிரிட்டில் மெட்டீரியலுக்கு வந்து இப்படி இருக்கும். டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து இப்படி இருக்கும். வுட்டுக்கு வந்து இப்படி இருக்கும். கான்கிரீட்டுக்கு வந்து இப்படி இருக்கும். ரப்பருக்கு வந்து இப்படி இருக்கும். சரிங்களா? இந்தான போனோம்னா, இப்படி போக போக இதாயிட்டே போனோம்னா, இது வந்து ஸ்ட்ரெயினு. இப்படி போக போக இதாயிட்டே போனோம்னா, இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த கிராஃப வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இத வந்து அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பிஹேவியர் ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல்ஸ பத்தி வந்து பார்ப்போம். இதில இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில வந்து கொஸ்டின்ஸ் வந்து வருது. எஸ்எஸ்சி, ஜேஇல வந்து கேட்டுருக்காங்க. இது ரிலேட்டடான கொஸ்டின் சரிங்களா? என்னான்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் எலாஸ்டிக். லீனியர் எலாஸ்டிக்னா வந்து என்னது? ஸ்ட்ரெயினும் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸும் இதாகும். கிராஜுவலா வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ வந்து இதில வந்து எந்த சேஞ்சஸும் வந்து இருக்காது. அப்படி இருந்தோம்னா, இது வந்து லீனியர் எலாஸ்டிக். எலாஸ்டோ பிளாஸ்டிக்னா வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரத்துக்கு வந்து எலாஸ்டிக்கா இருக்கும். அப்புறமேட்டு வந்து பிளாஸ்டிக் ஆயிடும். அப்படி இருந்தோம்னா வந்து அது வந்து எலாஸ்டோ பிளாஸ்டிக். சரிங்களா? பர்ஃபெக்ட் பிளாஸ்டிக்னா எலாஸ்டிசிட்டியே வந்து இருக்காது. ஏன்னா எலாஸ்டிசிட்டியோட வேல்யூ பாருங்க, 0லயே தான் இருக்கு. திடீர்னு வந்து பிளாஸ்டிக்கா வந்து மாறிருக்கு. ஸோ வந்து இது வந்து பர்ஃபெக்ட் பிளாஸ்டிக். அ ஐடியல் விஜிட்னா வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த சைடு வந்து எந்த வேல்யூமே வந்து இல்ல. இதுல மட்டும் தான் ஏறுது. அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் வந்து இருந்தோம்னா, அது வந்து ஐடியல் விஜிட். சரிங்களா? ஐடியல் பிளாஸ்டிக் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயின் மட்டும் தான் வந்து இருக்கும். அப்படி இருந்தோம்னா, அது வந்து ஐடியல் பிளாஸ்டிக். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.